பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ கால் பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் திருமுழுக்கு யோவானிடத்தில் இருந்த சில நற்பண்புகளை நம் வாழ்வில் கடைபிடிக்கும் போது ஆண்டவரை நாமும் அவரை போல மகிமைப்படுத்துகிறோம். புனித திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வாக்கியம் பெற்றுக் கொள்கிறோம். புனித திருமுழுக்கு யோவான் எப்படி மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் கூட இறை ஆட்சியின் கருவிகளாய் ஆண்டவர் நிச்சயம் பயன்படுத்துவார். இதற்கு நமக்கு தேவை என்ன? எளிமையான உள்ளம் வேண்டும், தாழ்ச்சியான இதயம் வேண்டும், உண்மைக்கு சான்று பகர்கின்ற உறுதியான நிலைப்பாடு நமக்குள் வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் ஒருவர் வேறொரு மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். குருவானவராகி பல வருடங்கள் ஆனாலும் கூட மிக மிக குக்கிராமத்தில் ஒரு எளிமையான பங்கிலே அவர் பணி செய்து கொண்டே இருந்தார். 3 முறை அவருக்கு மாற்றம் இருந்தது. இந்த 3 முறையும் கூட மிக எளிமையான ஒரு பங்கு, பெரிதாக ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. பெரிய பங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படல. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு தன்னுடைய பணியை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன அந்த செய்தி, நண்பா, நான் குருவானவராக மாற வேண்டும் என்பதற்காக படிப்பதற்கு முதலில் செமினரிக்கு வர ஆசைப்பட்டேன்ல. அந்த குருமடத்திலே நான் இருந்தபோது எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. நான் கடவுளுக்கு பணி செய்யணும், ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லா மக்களுடனும் சகஜமா பழகணும், என்னால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும். நான் இன்றைக்கு குருவானவராகி இத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட என் மனதிற்குள் இந்த எண்ணமும் சிந்தனையும் வந்து கொண்டே இருக்கும். அதனால எனக்கு பெரிதாக ஆசைகள் வந்தாலும் கூட சில நேரங்களில் என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். எனக்கு தாழ்ச்சி வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே, உம் பணியை செய்யக்கூடிய ஆற்றலும் வலிமையும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை, தாழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. தாழ்ச்சியான உள்ளத்தினரை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். எளிமையான மனதினரை ஆண்டவர் நிச்சயமாய் தன்னுடைய அருட்கொடைகளினால் அவர்களை நிரப்புவார். உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த உணர்வு நிலையை சொல்லிக் கொடுக்கிறது இந்த திருவிழா. பிரியமானது,
புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிற நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமே, அவரை போற்றுகிறோமே, புகழ்கிறோமே, துதிக்கிறோமே, ஆராதனை செய்கிறோமே. ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு தாழ்ச்சியின் அடையாளம். அதனால்தான் இதோ இந்த நற்கருணை பேழை. அவர் ஒரு எளிமையின் அடையாளம். அதனால்தான் ஒரு எளிமையான சிறிய கோதுமை அப்பமாய் இந்த நற்கருணையில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் ஒரு உண்மைக்கான சாட்சி. யார் யாரெல்லாம் அவரை வழிபடுகிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, மகிமைப்படுத்துகிறார்களோ, அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறார். நிச்சயமாக அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆண்டவர் தருகிற நன்மையை உன் வாழ்வில் நீ அனுபவிக்கிறாய். அவருடைய ஆசீர்வாதத்தை நீ ஏறெடுக்கிற எல்லா செயல்களிலும் இன்றைக்கு நீ அனுபவிக்க போகிறாய். ஆண்டவருடைய அருள் உன்னை முன்னின்று வழி நடத்த போகிறது. புனித திருமுழுக்கு யோவான் கண்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்வில் நீயும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியாய் என்றென்றும் வாழ தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவருடைய மாட்சியில் பங்கு பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த நாளில் வாழ அடியெடுத்து வைப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கால் பதிக்கும் இடங்கள், காணுகின்ற முகங்கள், கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ. நால்வருக்கு புரியும் நன்மையான செயலார் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ. கால் பதிக்கும் இடங்கள், காணுகின்ற முகங்கள், கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ. நால்வருக்கு புரியும் நன்மையான செயலார் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ. பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட, பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட, காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ, நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ, கனிவுடனே ஏற்பாய் தலைவா.